அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நன்மிடத்திலே கொண்டு வருகிறேன். நீதிமொழிகள் 3 5 பாருங்களேன். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். அப்ப கர்த்தர் உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். இந்த நாளிலே தேவன் உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். பாதைகளை செவ்வைப்படுத்தி உங்கள் வழிகளை வாய்க்கும்படியாய் செய்கிற கர்த்தர் இவர். இன்று தேவன் உங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவார். நீங்க என்ன செய்யணும்னா, உங்க சுய புத்தியின் மேல் சாராமல், அப்ப எனக்கு தெரியும், எனக்கு தெரியாம எப்படி இது நடக்கும், எனக்கு எல்லாம் தெரியும், இந்த மாதிரி நம்முடைய சுய பலத்தை சார்ந்து வாழாமல் கர்த்தரில் நம்பிக்கையா இருக்க பழக வேண்டும். அப்ப என்னுடைய திறமை அல்ல, என்னுடைய தாளந்து அல்ல, என்னுடைய அனுபவங்கள் அல்ல, எனக்கெல்லாம் தெரியும், அப்படி இல்லை. நான் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறேன். ஆமென். ஆண்டவரை சார்ந்து இருக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் என்னைக்குமே கைவிட மாட்டார். ஆண்டவரை சார்ந்து இருக்கிற மனுஷன் எப்பயுமே பாருங்க, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுடைய பலத்தை சார்ந்து வாழாம ஆண்டவரை சார்ந்து வாழுங்க. அடுத்து போட்டிருக்கு பாருங்களேன், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்ப என்னங்க வழிகளில் நினைத்துக்கொள்ளலாம் என்னங்க அப்படின்னா, நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம், ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம், ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு எல்லாவற்றிலையும் தேவனையே சார்ந்து வாழ பழகும் பொழுது எப்படி இருக்கும்னா, அந்த லைஃப் காடை டிபெண்ட் பண்ற லைஃபா இருக்கும். அப்ப தேவனை சார்ந்து வாழும் பொழுது தேவன் என்ன செய்யறாருன்னா, என் பையன் என்னதான் நம்பியிருக்கான், அவன் பலத்தை நம்பல, அவன் காசை நம்பல, அவனுடைய சொந்த பலத்தை நம்பல, என் பையன் என்ன நம்பி இருக்கிறான், என் பொண்ணு என்ன நம்பி இருக்கிறா, அவளுடைய வழிகளை நான் செவ்வைப்படுத்துவேன், அவளோட வழிகளை வாய்க்க பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் காலத்துல இறங்கிடுறாரு. அவன் அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க பலத்தை சாராமல் அவரை சார்ந்து வாழ்ந்து பாருங்கள். அவர் உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவார், உங்கள் வழிகளை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாய் கர்த்தர் கிரியை செய்வார். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். எனவே நம்ம சுய புத்தியின் மேல் சாராம, நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்பாம, எல்லாமே அவர் தான், எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவேன்னு இயேசுவையே சார்ந்து வாழுங்க. ஒவ்வொரு காரியத்திலும் இயேசுவையே சார்ந்து வாழுங்க. உங்கள் வழிகளில் எல்லாம் நீங்கள் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். இயேசு உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீங்கள் வெற்றி பெறும்படியாய் செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.